கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் 5:2. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ரட்சிப்புங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. நான் பரலோகத்துல போய் தேவனோடு இருக்கக்கூடிய அந்த அனுபவம் மட்டும் இல்ல, இந்த உலகத்தில் ஒரு விடுதலையின் வாழ்வு, ஒரு வெற்றியின் வாழ்வு, அவர் நாமத்தை மகிமைப்படுத்துற ஒரு வாழ்வு வாழ்றதுக்கான வல்லமை நமக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் தேவனுடைய சித்தமும் கூட. அவருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்படணும்னு விரும்புவாரா? நிச்சயமா விரும்புவாரு. சிலுவையில இத்தனை பாடுகளையும் சுமந்து கொண்டு நமக்கு இத்தனை பெரிய ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதை நம்ம பெற்றுக்கொள்றது தானே அவருடைய விருப்பமா இருக்க முடியும். கஷ்டப்பட்டு ஒரு பொருளை சம்பாதிக்கிறீங்க, உங்க பிள்ளை அதை அனுபவிக்கணும்னு நினைப்பீங்களா? இல்ல அது பத்திரமா இருக்கட்டும் நினைப்பீங்களா? அதை அனுபவிக்கலன்னு சொன்னா உங்க மனம் எவ்வளவு வருத்தப்படும். நான் பட்ட கஷ்டம் என்னன்னு கூட புரிந்து கொள்ள மாட்டேங்கிறானே நினைப்போமா இல்லையா? அதே நினைவுகளோடு தேவன் இருந்து கொண்டிருக்கிறார். ரட்சிப்பு நமக்கு இலவசம், ஏன்னா அதுக்கு நம்ம ஒண்ணுமே செய்யல. ஆனா அவருக்கு அது இலவசம் இல்லை. உலகத்தை படைத்தவர், சர்வ வல்லவர், ராஜாதி ராஜா, மகிமையின் கர்த்தர், மனிதனாக படைத்த படைப்பாக ஒரு அடிமையின் கோலம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அது லேசான காரியமா? அவருக்கு அது லேசான காரியம் இல்லை. அவருக்கு அது இலவசம் இல்லை. படைத்த படைப்பாக படைத்தவர் மாறணும் அப்படின்னு சொன்னா அது அவருக்கு ஒரு கஷ்டமான காரியம்தான். ஒரு பெரிய விலை கிரயத்தை கொடுத்திருக்கிறார். தன்னுடைய சொந்த ரத்தத்தை விலையாக என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். இவ்வளவையும் கொடுத்து நமக்கு ஒரு விடுதலை அங்க கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு சுகம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம பெற்றுக்கொள்றது அவருடைய விருப்பமாக இருக்க முடியுமா? நாம் கட்டுகளோடு இருப்பது அவருடைய விருப்பமாக இருக்குமா? எது அவருடைய விருப்பமாக இருக்கும்? பெற்றுக்கொள்வது, பெற்றுக்கொண்டு அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முழுவதும் இலவசம். நம்முடைய பங்குன்னு சொல்லி அதுல என்னதில்லை, ஒன்றுமே இல்லை. மறுபடி வாசிக்கலாம், ரோமர் 5:2. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று, இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லையா, நம்மை அன்பு வைத்து இவ்வளவு பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறாரே, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை தந்திருக்கிறாரே, நம்மெல்லாம் நல்லவர்களா இருக்கும் போதா கொண்டு வந்து கொடுத்தார்? இல்ல, நம்ம எல்லாருமே பாவத்தின் இயல்பை பெற்று ஆவியில் மரித்த நிலைமையில் இருக்கும் பொழுது, ரோமர்ல அழகா ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும், நாம் எதிரிகளாக இருக்கும் பொழுது, எதிரியாக நாம் இருக்கும் பொழுதே அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்தார் என்றால், இயேசுவின் ரத்தத்தின் மூலம் இப்போ நீங்களும் நானும் அவருடைய பிள்ளையா மாற்றப்பட்டிருக்கிறோமா? அப்போ நம்ம அவருடைய பிள்ளைகளாக இப்பொழுது நாம இருக்கிறோமே, அந்த விடுதலையை, சுகத்தை நாம் பெற்றுக்கொள்வது அதிக நிச்சயம் இல்லையா? அவருடைய வார்த்தை கேக்குது, நீங்கெல்லாம் எதிரிகளாக இருக்கும் போது அவர் இறங்கி வந்தாரே, நீங்கெல்லாம் பாவத்தின் இயல்புல நம்ம எல்லாம் இருக்கும் போது நம்மை தேடி வந்து அன்பு செய்தாரே, நம்ம எல்லாம் ஆவியில் மரித்த நிலைமையில இருக்கும் போது சிலுவையில நமக்காக அந்த பாடுகளை சகித்தாரே, அவருடைய ரத்தத்தை விலையாக கொடுத்தாரே. இப்பொழுது இயேசுவின் ரத்தத்தின் மூலம் தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோமா? அவருடைய பிள்ளை அப்படிங்கிற ஸ்தானத்துல நம்ம அந்த விடுதலையை பெற்றுக்கொள்றது எவ்வளவு அதிக நிச்சயம். ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கு, சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவருடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தவர், அவற்றோடு உங்களோட மற்ற எல்லா தேவைகளையும் உங்களுக்கு சந்திக்காமல் இருப்பது எப்படி? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த கிருபையை நம்ம எப்படி பெற்றிருக்கிறோமா? விசுவாசத்தின் மூலமாக. கிருபையும் அவருடையதுதான், அவரை விசுவாசிக்கிற விசுவாசமும் அவருடையதுதான். நம்ம விசுவாசத்தில் அவர் என்ன செய்ய முடியாது, விசுவாசிக்க முடியாது.
உங்களுக்கு எப்படி அவர் மேல அன்பு வருது, எப்படி அவர் சிலுவையில செய்திருக்கிறாருங்கிறத நீங்க நம்புறீங்க? அவர் என்ன செய்தாரோ இந்த சத்தியத்தை கேட்கும் போது அதை நம்பக்கூடிய விசுவாசத்தை நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க? பெற்றுக்கொள்றீங்க. அப்ப கிருபையும் அவருடையது, விசுவாசமும் அவருடையது. இதுல நம்ம பங்கு அங்க என்ன இருக்குது? அதை கேட்கிற பங்கு மட்டும்தான் நம்முடைய பங்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மறுபடி வாசிக்கலாம், ரோமர் 5:2. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். எப்படி ரட்சிப்ப நம்ம விசுவாசிச்சு பெறுகிறோமோ அது போல இந்த ரட்சிப்புக்குள்ள, இந்த பொக்கிஷத்துக்குள்ள இருக்கின்ற விடுதலையையும் வாழ்வையும் நம்ம விசுவாசத்தின் மூலமா தான் என்ன செய்ய முடியும்? பெற முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னுடைய செயல்களின் அடிப்படையில் இல்லை. நான் என்ன செயலை செஞ்சா எனக்கு கிடைக்கும், நான் என்ன செயலை செஞ்சா தேவன் எனக்கு விடுதலையை கொடுப்பார், நான் என்ன செஞ்சா அவருக்கு பிடிக்கும், நான் என்ன மாதிரி செயல்பட்டா இதுல எனக்கு சுகம் கிடைக்கும், உங்க செயல்களின் அடிப்படையில் அல்ல. கிறிஸ்து அங்க என்ன செய்திருக்கிறாரோ அந்த விசுவாசத்தின் அடிப்படையில தான் அந்த சுகத்தையும் நீங்க என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். என்னுடைய பாவத்தை அவர் சுமந்து கொண்டார், என் நோயை அவர் சுமந்து கொண்டார். இந்த பாவத்தின் மூலமாக தான் நோய், சாபம், மரணம், விளைவுகள் உலகத்துக்குள்ள வந்தது. அந்த மூல காரணமான பாவத்தையே அவர் எடுத்து விட்டார் என்றால் அதோட விளைவான நோய் மட்டும் எப்படி உங்க சரீரத்துல இருக்க முடியும்? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது இருக்கிறதற்கும் அதிகாரம் இல்லை. ஆனா அந்த இடத்துல இந்த கிருபையில நம்ம போக விடாம, அந்த சுகத்தை, அந்த விடுதலைய நம்ம பார்க்க விடாமல் தடுக்கிறது என்ன தெரியுமா? யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அவங்க சரீரத்துல நோய் இருக்குன்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில கட்டுகள் இருக்கு, சாபம் இருக்கு, சாபத்தோட விளைவுகள் இருக்கு, இருளின் பிடி, பிசாசின் பிடியில கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொன்னா அது தேவன் கிட்ட இருந்து என்ன செய்யல? வரல. யாரு கொடுக்கறாங்களா? திருடன். சாத்தான் என்ன செய்யறான்? கொடுக்கிறான். அவர் என்ன செஞ்சாரா? வாழ்வு கொடுக்க வந்தாரா. சாத்தானுக்கும் உங்க சரீரத்தின் மேல அதிகாரம் கிடையாது. அவனோட அதிகாரம் என்ன செய்யப்பட்டாச்சு? சிலுவையில உரிந்து கொள்ளப்பட்டாச்சு. நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம் அப்படின்னா கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறோமா? கிறிஸ்து நம்முடைய சரீரத்துக்கு என்ன செய்யறாரா? தலையா இருக்கிறாரா. நான் ஒரு கை அப்படின்னு சொன்னா நீங்க இன்னொரு கை, நீங்க ஒரு கண், நீங்க இன்னொரு கண், நீங்க ஒரு மூக்கு, நீங்க ஒரு காலு, நீங்க இன்னொரு விரல். ஒவ்வொருவரும் அந்த கிறிஸ்துவின் சரீரத்திற்கு அவயவங்களாக, உறுப்புகளாக நம்ம என்ன செய்யறோமா? இருக்கிறோமா. இந்த சரீரத்துக்கு தலை யாரு? கிறிஸ்து. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவின் சரீரத்துல கேன்சர் எப்படி இருக்க முடியும்? கிறிஸ்துவின் சரீரத்துல கட்டி எப்படி இருக்க முடியும்? கிறிஸ்துவின் சரீரத்துல கை கால் எப்படி அசைக்க முடியாமல் இருக்க முடியும்? கிறிஸ்துவின் சரீரத்துல நரம்பு பிரச்சனை எப்படி இருக்க முடியும்? ஒரு நோய் கூட கிறிஸ்துவின் சரீரத்துல என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. அவன் இருக்கிறான்னு சொன்னா, ஒன்று நமது அறியாமை, ரெண்டு நம்மளுடைய அனுமதி இல்லாமல், நம்முடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அவனால் நம் சரீரத்தில் இருக்க முடியாது. இதுதான் சத்தியம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க கேட்கலாம், ஏமா நோய்க்கு நான் எப்படி அனுமதி கொடுப்பேன்? நான் வேணும்னா அந்த நோயை வச்சிருக்கிறேன் அப்படி நீங்க கேட்கலாம். அனுமதி, அவனுக்கு ஒத்துழைப்பு அப்படின்னா என்ன தெரியுமா? அந்த நோயை ஏற்றுக்கொள்றது தான். இந்த உலகத்துல இந்த நோய் இப்படிதான், இது வழக்கமான ஒன்று. இந்த நோய் இருந்தால் இப்படிதான் விளைவுகள் இருக்கும். டாக்டர் சொன்னா சொன்னதுதான், அதோட முடிவு அப்படிதான். இது ஒரு பரம்பரை நோய். எங்க தாத்தாவுக்கு வந்தது, தாத்தாவோட அப்பாவுக்கு வந்தது, எங்க அம்மா அப்பாவுக்கு வந்தது, அது எனக்கும் என்ன செய்து வருகிறது. இப்படி நீங்க அதை ஏற்றுக்கொள்வதுதான் அவனுக்கு நீங்கள் கொடுக்கின்ற அனுமதி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த நோயை நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது, அது அப்படிதான். சுகர் வந்தா அப்படிதான். ஆயுசு நாளுக்கும் நான் என்ன செய்யணும்?
மாத்திரை போடணும். அது உலகத்துல உள்ளவங்களுக்கு. கிறிஸ்துவின் சரீரம் தேவையில்லை. ஏன்னா அந்த சுகத்தை நம்ம சிலுவையில் என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். எப்படி சுகத்தை பெற்றிருக்கிறோம்? இயேசுவின் தழும்புகளினால் உண்டான சுகம். வாசிக்கலாம் 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளினால் எனக்கு அந்த சுகம் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உலகத்துல உங்களுக்கு மருந்து இல்லாம இருக்கலாம், உலகத்துல மாத்திரை இல்லாம இருக்கலாம், மெடிக்கல் உங்களுக்கு கைவிட்டிருக்கலாம், இல்ல ஆயுசுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் இது இப்படிதான் சொல்லியிருக்கலாம். ஆனா நமக்கு சுகம் அங்கிருந்து வரல. எங்கிருந்து வருது? இயேசுவின் தழும்புகளினால். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரோடும் கூட இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதற்கு இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.